வெல்கம் டு ப்ளூம் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது அரிசியும் பருப்பு சாப்பாடு. இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், தக்காளி 3, பச்சை மிளகாய் ஒரு 5, கருவேப்பிலை. அரிசி 2 உலக்கு, பருப்பு 3/4 உலக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை 2 இன்ச் அளவுக்கு, கிராம்பு ஒரு 4, வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு 1/2 கட்டி அளவுக்கு தொளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் தனியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தக்காளியும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த சாப்பாடு நான் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வைக்க மாட்டேன் எப்போவுமே நான் சாப்பாட்டை. இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுட்டு வெங்காயம் மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் மிளகாய் வணக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் கொட்டி நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும். இது நல்லா வணங்கிருச்சுன்னா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நீங்கள் இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. இந்த மசாலா வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு உண்டான தண்ணி எவ்வளவோ அதையை ஊற்றிக்கலாம். இந்த அளவு நீங்கள் குக்கரில் வச்சா 1 டம்ளர் அளவுக்கு பருப்புக்கு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா போதும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் அரிசியை நீங்கள் ஊற வச்சுக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கழிஞ்சு எடுத்து இப்போ அரிசியை கொதிக்கிறப்போ உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இடையில எடுத்து கலரி விட்டுக்கணும், இன்னும் அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்குங்க. இல்லைன்னா நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போட்டால் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா குழஞ்சி போகாது. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா இதே மாதிரி எல்லாம் தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வெண்ணெயும் நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு சவுண்டு விட்டால் போதும். இப்போ சாப்பாட்டை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து நல்லா கலரி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்குது சாப்பாடு. அடி பிடிச்சிக்கிறதுக்காக அடிக்கடி எடுத்து கொஞ்சம் நம்ம கலரி விடணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து நறுக்கி உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுறணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும்.
மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள். சாப்பாடு பாருங்கள் இப்போ வெந்துருச்சு. இது எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட்டீங்க மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்து சமையல் பிடிக்குமா? பார்த்து சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டாப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. லவ் யூ ஆல். தேங்க் யூ.